உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழாசிரியர் 8ஆம் வகுப்பிலிருந்து பாடங்களை ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதல் இயலிலிருந்து பாடத்தை துவங்க உள்ளோம். இயல் 1 பாத்தீங்க அப்படின்னா இயல் 1ல மொழி அப்படின்ற தலைப்புல நம்ம பாடத்தை படிக்க போறோம். நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியை பத்தி தான் நாம இன்னைக்கு படிக்க போறோம். அதுல தமிழ் இன்பம் அப்படின்னு அதுல ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. மொழி அப்படின்றது முக்கியமான ஒரு தலைப்பு. அதாவது நம்மளுடைய தமிழ் மொழி, அதுல இருந்து தமிழ் இன்பம் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு பகுதிகளாக நாம படிக்கிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து, இரண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மரபு, மூன்றாவது பாத்தீங்கன்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, நான்காவது சொற்பூங்கா, ஐந்தாவது எழுத்துக்களின் பிறப்பு. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தலைப்பின் கீழே பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தமிழ் மொழி அப்படின்றது நம்மளுடைய தாய்மொழி, நம்மளுடைய உயிரான மொழி. காந்தியடிகள் கூட தாய்மொழியின் வழி நாம கற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது தாய்மொழியில நல்லா நாம உறுதியாக இருந்தோம் அப்படின்னா எந்த துறையிலையும் எந்த நிலையிலையும் நம்மளால முன்னேற்றங்களை காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தமிழ் மொழியாகிய நம்மளுடைய தாய்மொழியை நாம உறுதியா கற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம் நம்மளுடைய பாடத்துல அப்படின்னு பார்த்தா, முதல்ல வகுப்பு 8ல இயல் 1 செய்யுள் 1 தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற பாடத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எல்லாரும் புத்தகங்களை வச்சிருக்கீங்க. எல்லாருமே உங்களுடைய புத்தகத்தை ஓபன் பண்ணி பேஜ் நம்பர் 2 பக்கம் எண் 2 நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி கொடுங்க. சரியா? ஸோ 2வது பேஜ் நம்பருக்கு எல்லாருமே நம்ம ஓபன் பண்ணி வச்சிடலாம். இதுதான் தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு தலைப்பு. சொன்னலையா ஏற்கனவே, தமிழ் இன்பம் அப்படின்ற தலைப்பு. இதுல நம்ம என்னென்னலாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்ற கற்றல் நோக்கங்களையும் முன்னாடியே நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? செய்யுளை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன், அதை நம்ம பெற்றுக்கொள்றோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் மரபுகளை நம்ம அறிந்து கொள்றோம். மூணாவதா பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுடைய வளர்ச்சி நிலைகளை நம்ம அறிஞ்சிக்கிறோம். நாலாவதா பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு சொல்லாட்சி திறன், தமிழ் மொழியில சொல்லாட்சி திறனை நம்ம அதிகமா வளர்த்துக்கிறோம். சொற்களின் பிறப்பு முறைகளை அது அறிந்து உரிய முறையில அதை நம்ம என்ன பண்ணணும், ஒலிக்கணும். சவுண்ட் நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், நம்மளுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதையும் இந்த பாடத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய முறைகள் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து. இந்த தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு சொல்லி அந்த தலைப்போடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்த்து அப்படின்னாலே கடவுளை வாழ்த்தி பாடுவது, இல்ல வேற யாரையாவது பெற்றோர்களை வாழ்த்தி பாடுவது, பெரியவர்களை வாழ்த்தி பாடுவது அப்படின்ற மாதிரி வாழ்த்து அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கடவுளை நம்ம என்ன பண்ணுவோம், வணங்கிட்டு கடவுளை வாழ்த்தி வணங்கிட்டு தான் நம்மளுடைய செயல்களை ஆரம்பிப்போம். அது போலதான் நம்மளுடைய தமிழ் பாடத்துல கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி நம்ம இந்த பாடத்துல படிக்க இருக்கோம். தமிழ் மொழியை வாழ்த்தி ஒரு கவிஞர் நமக்கு பாடலை தொகுத்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மொழி ஒரு கருத்தை அறிவிக்கக்கூடிய கருவி மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மொழி அப்படின்றது ஒரு கருத்தை மட்டும் அறிவிக்கக்கூடிய கருவி கிடையாது. சரியா? அது மொழியானது பண்பாட்டு குறியீடு, நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு குறியீடு நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணர்வோட கலந்து, நம்மளுடைய தமிழ் மொழி நம்ம உணர்வோட கலந்து அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உணர்வோடு கலந்த மொழியாகிய இந்த தமிழ் மொழியை, அதாவது இப்போ அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதும்,
என்னுடைய தங்கமே செல்லமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதும் அப்படி அந்த தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உணர்வோட ரொம்ப பாசத்தோட நம்மளுடைய மொழியை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ எல்லா புலவர்களும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா புலவர்களும் நம்மளுடைய முன்னோர்கள் புலவர்கள் கவிஞர்கள் எல்லாருமே நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து என்ன பண்றாங்க, வாழ்த்தி பாடுறாங்க. ஸோ இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொழி வந்து கருத்தை மட்டும் சொல்லாம நம்மளுடைய பண்பாட்டு மொழியாகவும் இருக்கு, உணர்வோடவும் கலந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பாசம் ஒரு வெளிப்படுத்துது, அதையும் நமக்கு இதுல குறிப்பிடுது. ரொம்ப அன்பான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் அன்னையை வாழ்த்தி அநேக கவிஞர்கள் புலவர்கள் நமக்கு பாடியிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல பார்க்கறோம். சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி இந்த பாடலை இந்த தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற பாடலை எழுதிய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான் யாருன்னா பாரதியார். தமிழ் மொழி வாழ்த்து பாடலை எழுதியது யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார். பாரதியாரை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், அவர் சொன்ன பாடல் என்னென்ன சொல்லியிருக்காரு பாடல்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இவர்தான் யாரு, நம்மளுடைய மகாகவி பாரதியார். நம்ம எல்லாருக்குமே சரி, நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பாரதியாரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இவர்தான் பாரதியார். பாரதியார என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாரதியார் வந்து ஒரு கவிஞர், பாரதியார் வந்து ஒரு எழுத்தாளர், பாரதியார் வந்து ஒரு இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். இப்படி ஏராளமான பன்முக திறன்களை கொண்டவர் தான் யாரு, நம்மளுடைய பாரதியார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க பாரதியார் பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதியார் இவ்வளவு பன்முக திறன் கொண்டவர், விடுதலை போராட்ட வீரர், விடுதலை போராட்ட வீரர். இவரு இந்தியா, விஜயா போன்ற பத்திரிகைகளை வந்து அவர் எழுதியிருக்கார். இந்த பத்திரிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய விடுதலையுடைய போராட்டத்திற்கு வந்து ஒரு அடித்தளமா ஆணிவேரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பாரதியார் நிறைய உரைநடை நூல்களும் எழுதியிருக்காரு. நிறைய உரைநடை நூல்களும் எழுதியிருக்காரு. என்னென்ன பேரு அப்படின்னு பார்த்தா, சந்திரிகையின் கதை, தராசு போன்ற உரைநடை நூல்களை நிறைய பேர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர பாரதிதாசன், யாரு பாரதிதாசன், பாரதியார புகழ்ந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்த தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? சீர்திருத்த தந்தை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு, புதிய அறம்பாட வந்த அறிஞர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு, மரம்பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஏராளமான வந்து பெயர்களை புகழ்ந்து பாரதிதாசன் பாரதியார புகழ்ந்து சொல்லியிருக்காரு. சரியா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற தலைப்பை பத்தி பார்த்தோம். தமிழ் மொழி வாழ்த்து பாடலை வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தோம், பாரதியார் எழுதினாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னது, பாரதியார் என்னென்னலாம் போற்றப்படுறாரு அப்படின்றத பார்த்தோம். பன்முக ஆற்றல் கொண்டவர். அது மட்டும் இல்லாம பாரதிதாசன் பாரதியார எப்படிலாம் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்தோம். இப்படி ஏராளமான பன்முக திறன் கொண்ட பாரதியார், அவருடைய பாரதியார் கவிதைகள் அப்படின்ற நூலில் தான் இந்த தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. ஸோ பாரதியார் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து தமிழ் மொழி வாழ்த்துன்ற பாடலை படிக்கிறது. சரியா? கவனமா கவனிங்க. உங்களுக்கு இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பகுதியா கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்களை தான் எப்பவுமே நமக்கு மனப்பாட பாடலா கொடுப்பாங்க. ஸோ நீங்க இத முதல்ல வந்து இந்த பாடலை வந்து நான் முதல்ல படிச்சு காட்டுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, கவனமா முதல்ல பாடலை கவனிங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும்
தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. சோ தமிழ்மொழிய வாழ்த்தி பாரதியார் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இது நமக்கு பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல். இந்த இடத்துல இருந்து இந்த வாழ்க நிறந்த இதுல இருந்து என்றென்றும் வாழியவே ஒரு 4 அடிகள் மட்டும் நமக்கு மனப்பாட பாடலா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழியை வாழ்த்தி எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப நம்ம ஒவ்வொரு பாடல் அடிகளாக என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? கவனமா கவனிங்க. முதல் பாடல் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல. சரியா? இந்த நிரந்தரம் அப்படின்னா என்ன? நிரந்தரம் அப்படின்னா நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கு எக்காலத்தும் நிலைத்திருக்கிறது. அதாவது உலகம் இருக்கிற வரைக்கும் காலம் முழுவதற்கும் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு செயலை தான் நிரந்தரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல தமிழ் மொழியை என்ன சொல்லியிருக்காங்க? நிரந்தரம், வாழ்க நிரந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. இந்த உலகம் முழுவதும் எப்பவுமே நிலையா இருக்கக்கூடிய நாள் வரைக்கும், உலகம் நிலையா இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் தமிழ் மொழி என்ன பண்ணுமா? வாழ்ந்துகிட்டே இருக்கும். எங்களுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி எப்பவுமே வாழணும். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லி பாரதியார் வாழ்த்தி பாடுறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வானம் அளந்தது அனைத்தும் அளந்தது. இப்ப இந்த இடத்துல நிரந்தரம் அப்படின்றதுக்கான பொருள் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். ஏன்னா உங்களுக்கு இந்த பொருள் கொடுத்திருக்காங்க இல்லையா, சொல்லும் பொருளும். அதுல இருந்தும் கூட நம்மளுக்கு வினாக்கள் கேட்பாங்க. சோ அதனால நம்ம இந்த பாடலை படிக்கும்போது அதற்கான பொருளும் நமக்கு கண்டிப்பா தெரியணும். சோ அதனால இது எல்லாமே நீங்க சேர்த்து படிக்கணும். சரியா? நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வானம் அளந்து அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. இந்த இடத்துல வன்மொழி அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க? வளமிக்க மொழி. வன்மொழினா என்னது? வளமிக்க மொழி. வளம் அதிகமாக நிறைந்த மொழிதான். ஏராளமான சொல்வளம், பொருள் வளம், இதெல்லாம் நிறைந்த மொழிதான் என்னது? நம்மளுடைய தமிழ் மொழி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. இதுல பாத்தீங்க அப்படின்னா வானம் அளந்தது. வானம்னா என்னது? ஆகாயம். வானம்னா ஆகாயம். இந்த ஆகாயம் முழுவதும் மேகம், பறவை, நிலா, மலை, மரம், பூக்கள், புல்வெளி, கடல், இப்படி ஏராளமான ஆகாயம் முழுமையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தமிழ் மொழி. ஏற்கனவே நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடி அப்படின்ற புறப்பொருள் வெண்பா மாலை பாடலடிகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லா விதமான ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மொழி என்னது? தமிழ் மொழி. எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தமிழ்ல பெயர்கள் சூட்டியிருக்காங்க. ஸோ இது தமிழ் மொழி ஏராளமான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தோன்றிய மொழி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்றாவதாக ஏழ்கடல் வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது இசை. சரியா? இந்த இடத்துல நீங்க இசை அப்படின்றத கவனிக்கணும். இசைனா என்னது? புகழ். இசைனா என்ன? புகழ். இந்த பாடல்ல இசை
அப்படின்றது புகழ் அப்படின்ற ஒரு பொருளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஏழு கடல் வைப்பினும் ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. அதாவது 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதி முழுவதுமாக தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவ செய்து தமிழ் மொழி வாழுவோம், என்றென்றைக்கும் வாழுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 கடல் பாத்தீங்கன்னா இந்த 7 கடல் வந்து எந்த நிலப்பகுதியை சார்ந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது 7 கண்டங்கள் நிலப்பகுதி, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி அப்படின்னா 7 கண்டங்கள். இந்த 7 கண்டங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன், சரியா? அதாவது 7 கண்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன? 7 கண்டங்கள். இது தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம், சரியா? கண்டங்கள் என்னென்ன? முதல்ல பாத்தீங்கன்னா ஆசியா, கரெக்டா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, கரெக்டா? மூணாவது பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, நாலாவது பாத்தீங்கன்னா ஐரோப்பா, அஞ்சாவது பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா, ஏற்கனவே நம்ம சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடத்துல இந்த கண்டங்கள் பத்திலாம் படிச்சிருப்போம். இருந்தாலும் இதுல நான் வந்து உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறேன், சரியா? தெரியக்கூடிய ஸ்டூடெண்ட் ஓகே, தெரியாதவங்க இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுட்டு 7 கண்டங்களை வந்து நீங்க தமிழ்ல ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. என்னென்னது? ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா. ஸோ இந்த 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனத்தை, என்னுடைய இலக்கியங்களை இந்த கண்டங்கள் முழுவதுமாக எடுத்து சென்று பரவ செய்து எப்பவுமே தமிழ் மொழி புகழ் கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் தமிழ் மொழியை வாழ்த்தி சொல்றார். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்த வரி, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எப்பவுமே என்னுடைய தமிழ் மொழி இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கணும், அதனுடைய வளம் எப்பவுமே குறைஞ்சு போகவே கூடாது, எப்பவுமே தமிழ் மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றார். அதுக்கு அடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்க வையகமே. இந்த இடத்துல சூழ்களி அப்படின்னா என்னது? சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை என்கிற இருள், சூழ்ந்துள்ள அறியாமை என்கிற இருள். அதாவது எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்களிடத்திலே காணப்படுகின்ற அந்த அறியாமை அப்படின்ற இருள் வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. அறியாமை அதாவது தெரியாம எதுவுமே இருக்கக்கூடாது. எப்பவுமே தமிழ் மக்களாகிய நமக்கு பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். இது தெரியல அது தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஸோ அறியாமை என்ற இருள் வந்து நம்மளை விட்டு நீங்கணும். அதனால அறியாமை என்ற இருள் நம்மளை விட்டு நீங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ் மொழி இன்னும் என்ன ஆகும், மேன்மையுற்று வளர்ந்து புகழ்
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அவர்கள் எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்காம இருக்கக்கூடாது. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை இருள் நீங்கி நம்மளுடைய தமிழ் மொழி என்ன பண்ணணும், மென்மேலும் வளர்ச்சி அடையணும். அவங்க நிறைய சாதனைகள் பண்ணணும், நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய தமிழர்களால் நிறைய எடுத்து சொல்லப்படணும் அப்படின்ற பொருள்ல இவர் இதை சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியுடைய அறியாமை அப்படின்ற இருள் நீங்கணும். அதனால தமிழ் மொழி வளர்ந்து இந்த வையகத்துல அதனுடைய புகழ் ஓங்கணும், தமிழ் மொழியுடைய புகழ் ஓங்கணும் அப்படின்னு சொல்லி இதுல நமக்கு சொல்லியிருக்காரு. இத பாத்தீங்கன்னா தெரியும், ஔவையார், திருவள்ளுவர் இவர்களால எப்படி அவங்களுடைய இலக்கிய மனத்தை பரவ செஞ்சிருக்காங்களோ, அவர்கள் மூலியமாக நிறைய இலக்கண இலக்கியங்கள் எல்லாமே இயற்றி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம அறியாமை அப்படின்ற இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம படிக்கும் பொழுது, நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எல்லா இலக்கிய இலக்கண புத்தகங்களை படிக்கும் பொழுது இந்த அறியாமை என்ற இருள் நமக்கு நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய தமிழ் மொழி மென்மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்றதுதான் இந்த பாடல்களுடைய பொருள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வரிகள், தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. அதாவது தொல்லை அப்படின்னா என்ன, தொல்லை அப்படின்னா பழமைன்னு சொல்லலாம், துன்பம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, பொருந்தாத பழைய கருத்துக்கள், இந்த பொருத்தம் இல்லாத தேவையில்லாத கருத்துக்கள், இந்த கருத்துக்களால நமக்கு என்ன உண்டாகுது, தேவையில்லாத கருத்துக்களை நம்ம கேட்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா துன்பம் உண்டாகும். ஸோ அந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கி நம்மளுடைய தமிழ்நாடு எப்பவுமே என்ன பண்ணணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுல இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல அடைப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தை அடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை பத்தி அவர் இதுல சொல்றாரு. பொருந்தாத கருத்துக்களால நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சிந்தையில எந்தவிதமான தெளிவும் இல்லாமல் நாம இருக்கிறதா இல்ல. சரியா? தேவையில்லாதது எல்லாமே மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொள்ளாம நம்மளுடைய சிந்தையில நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களை நம்ம தெளிவா நம்ம படிச்சு இருந்தோம்னாவே நிறைய நம்ம தேவையில்லாத கருத்துக்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம விட்டு விளக்கிடலாம். சரியா? ஸோ அதனால என்ன ஆகுது, நாம எந்த விதமான புரிதலும் இல்லாம அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நிறைய துன்பங்கள் உண்டாகுது. அந்த துன்பங்களால நம்ம என்ன பண்றோம், சிறைப்பட்டு அப்படியே நம்மளுடைய சிந்தையில சிறைப்பட்டு. ஸோ அப்படி இல்லாம நான் என்ன பண்ணணும், வெளியில வரணும், என்னுடைய மொழி நான் அடைபடக்கூடாது, நான் வெளியில வரணும், என்னுடைய தமிழ் மொழியானது துன்பங்கள்ல இருந்து, துன்பமே முதல்ல படக்கூடாது, அதுல சிக்கக்கூடாது நம்ம. ஸோ துன்பங்கள்ல இருந்து நாம விடுபட்டு என்னுடைய தமிழ்நாடு ஒளிர்ந்து வளரணும் அப்படின்ற பொருள்ல இதுல இவர் சொல்லியிருக்காரு. கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு பாரதியார்னா, மறுபடியும் வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழையவே. அதாவது தமிழ் மொழியானது எப்படி இருக்கணுமா, எப்பவுமே எல்லாவற்றையும் அறிந்த மொழியாதான் நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கணும். எல்லா பொருண்மைகளையும் அறிந்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. அது எப்பவுமே மென்மேலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கணும். அந்த மொழியானது எப்பொழுதும் குறையக்கூடாது அப்படின்ற பொருள்ல நம்மளுடைய பாரதியார் சொல்லியிருக்காரு. பொருண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான கருத்துக்கள், அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெயர் வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு காரணம் இல்லாம அதை செய்ய மாட்டாங்க, காரணம் இல்லாமல் அதை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு கருத்து கண்டிப்பா அதுல இருக்கும். ஸோ பொருளோட சேர்த்து கருத்தும் சேர்ந்து இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பொருண்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லா விதமான பொருண்மைகளையும் அறிந்திருக்கிற என்னுடைய தமிழ் மொழி மென்மேலும் என்ன பண்ணணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாடல் மூலமா பாரதியார் நமக்கு தெரியப்படுத்துறாரு. சரியா? இப்ப நம்ம என்னென்ன படிச்சோம், இப்போ முதல் செய்யுள்ள
இது மறுபடியும் நான் இந்த மனப்பாட பாடலை வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லி கொடுத்தேன். இது ஒரு முக்கியமான ஒரு மனப்பாட பாடல். இந்த வரிகளை வந்து நீங்க என்ன பண்ணணும், நான் படிக்கக்கூடிய அந்த உச்சரிப்பை கவனிச்சு அதுக்கு ஏற்றாற் போல நீங்களும் என்ன பண்ணணும், புத்தகத்தை பார்த்து அதை நீங்க வாசிக்கணும். சரியா? எப்பவுமே தமிழ் பாடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம வாசிக்கிறோமோ, நம்மளுடைய உச்சரிப்பை கவனிச்சு கவனிச்சு வாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், தமிழ் மொழியை சரளமா நம்மளால படிக்க முடியும். சரியா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வா இருக்கா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வாழ்க அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது இந்த தொலைக்கால் இல்லாம வழ்க அப்படின்ற மாதிரி நிறைய பிழைகள் நீங்க பண்ணுவீங்க. 7ஆம் வகுப்புலேயே நான் நிறைய உங்களுக்கு எழுத்து பிழைகளை பார்த்துட்டேன். நீங்க படிக்கும் பொழுது உங்களுடைய உச்சரிப்பை கண்டிப்பா என்ன பண்ணணும், கவனிக்கணும். வாழ்க. சோ இந்த இடத்துல தொலைக்கால் வரும் பொழுது அந்த உச்சரிப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க கவனிச்சு நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வே அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன வருதுமா, ரெட்டை சுழி கொம்பு வருதா? சோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய ஒத்த சுழி கொம்பு போட்டு இப்படி வாழியவே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க. இது என்னது, தவறு இல்லையா? சோ வாழிய வாழிய வே அப்படின்னு நம்ம எழுதணும். அதுக்கு அடுத்தது வானம் அளந்தது அனைத்தும் அளந்தது வன்மொழி வாழியவே. இந்த இடத்துல நிரந்தரம்னா என்ன சொன்ன, காலம் முழுமையும் அப்படின்னு சொன்ன பொருள். வன்மொழினா என்னன்னு சொன்ன, வளமிக்க மொழி அப்படின்னு சொன்ன. கரெக்டா? வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. 7 கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இந்த இடத்துல 7, இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் பிழைகள் பண்ணுவீங்க. சோ இந்த இடத்துல 7 வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அந்த உச்சரிப்பை அழுத்தி சொல்லணும். 7 கடல் அப்படின்னு சொல்லாம 7 கடல் அப்படின்ற மாதிரி அந்த உச்சரிப்பை அழுத்தி நீங்க சொல்லி படிக்கும் பொழுது இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், பிழை இல்லாமல் நம்ம எழுத முடியும். 7 கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இசைனா என்ன சொன்ன, இசைனா புகழ். இசைனா என்னது, புகழ். எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. இது வரைக்கும் தான் நமக்கு மனப்பாட பாடல். இந்த மனப்பாட பாடல் நீங்க என்ன பண்ணணும், கவனமாக படிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை வீட்டுல எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு பிழை இல்லாமல் நம்மளால எழுத முடியும். சரியா? இப்போ முதல்ல இருந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இயல் 1ல செய்யுள் 1ல தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற பாடத்தை இன்னைக்கு படிச்சோம். தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற பாடலை எழுதியது யாரு, பாரதியார் அப்படின்ற ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாரதியாருடைய பெயர்கள், பாரதியார் வந்து பன்முக திறன் பெற்றவர், ஆற்றல் பெற்றவர். அவர் கவிஞர்னு சொல்றாங்க, எழுத்தாளர் சொல்றாங்க, விடுதலை போராட்ட வீரர் சொல்றாங்க, இப்படி நிறைய சிந்தனையாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பெயர்கள் கொண்டவர் பாரதியார்னு படிச்சோம் இல்லையா? பாரதியார் வந்து உரைநடை நூல்களையும் நிறைய எழுதியிருக்காரு. என்னென்ன எழுதியிருக்காரு, சந்திரிகையின் கதை, தராசு, இப்படிப்பட்ட உரைநடை நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. பாரதிதாசன் வந்து பாரதியார புகழ்ந்து சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, செந்தமிழ் தேனின்னு சொல்லியிருக்காரு, புதிய அறம்பாட வந்த அறிஞன் சொல்லியிருக்காரு, அதுக்கு அடுத்தது மரம்பாட வந்த மரவன் சொல்லியிருக்காரு, சிந்துக்கு தந்தைன்னு சொல்லியிருக்காரு, செந்தமிழ் தேனின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட ஒரு புகழாரம் வந்து பாரதிதாசன் சூட்டியிருக்காரு. ஸோ இந்த தமிழ் மொழி வாழ்த்துன்ற பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு படிச்சோம், பாரதிதாசனுடைய பாரதியாருடைய கவிதை, பாரதியாருடைய கவிதைகள் அப்படின்ற நூலில் இந்த தமிழ் மொழி வாழ்த்துன்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. ஸோ இப்படி நம்ம படிச்சிருக்கோம். இந்த தமிழ் மொழி வாழ்த்துல பாரதியார் எதை பத்தி சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியை பத்தி வாழ்த்தி பாடியிருக்காரு. தமிழ் மொழி எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே இலக்கிய மனத்தை பரவ செய்யணும், எல்லா இடங்களிலுமே தமிழ் மொழி நிலை பெற்று வாழணும், ஒரு நாளும் தமிழ் மொழி வளம் குறையாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ் மொழியை வாழ்த்தி அவர் வந்து பாடியிருக்காரு.
இதுல கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு பாடத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேற என்ன அதுல இருந்து நம்ம வந்து பாடத்தை தவிர்த்து வேற என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கற்பவை கற்றபின்ல சில 1-2 பகுதிகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து பாடலை இசையுடன் பாடி மகிழ்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா மனப்பாட பாடல், அந்த பாடலை இசையோடு ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய சிந்தனையில வருவது போல நம்ம இசையோடு நம்மளுடைய வாழ்த்து பாடலை பாடி மகிழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா என்ன கொடுத்துருக்காங்கன்னா படித்து சுவைக்க அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செந்தமிழ் அந்தாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதை வந்து நம்ம தமிழ் மொழி பாடல இன்னொரு பாடல் கொடுத்து இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க படிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. செந்தமிழே செங்கருவே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா இலக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவரே மூவேந்தர் அன்பே எழுநகரே எந்த மொழி உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமா யாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பும் கருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு சொல்லி பாடல். இந்த பாடல் வந்து து. அரங்கன் அப்படின்றவரு இந்த பாடலை எழுதியிருக்காரு. அதாவது நம்ம பாரதியாருடைய பாடல் தானே நம்ம படிச்சோம். தமிழ் மொழி பாடல பாரதியார் எழுதின பாடலை நம்ம படிச்சோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது இதுல வந்து அரங்கன் அப்படின்றது தமிழ் தான். தமிழ் மொழி எல்லாவற்றிலும் இருக்கு. தமிழை போல ஒரு மொழியை நம்மளால சுவைக்க முடியாது, எல்லாமே நீயாவே தான் இருக்க அப்படின்ற மாதிரி தமிழ் மொழியை வாழ்த்தி இதுல ஒரு பாடல் எழுதியிருக்காரு. படிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மதிப்பீடு அப்படின்ற பக்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க, கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுத்தேன் இல்லையா, அந்த பாடத்துல இருந்து சில கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னது? என்னன்னு நம்ம படிச்சோம்? ஏற்கடல் வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை. அந்த வைப்பிலும் அப்படிங்கும் பொழுது அதுதான் என்னது? நிலத்தை குறிக்கும். ஸோ வைப்பு, நம்ம ஆன்சரு வைப்பு. ரெண்டாவது, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்கலாம். என்றென்றும் அப்படின்னா என்னது? என்று பிளஸ் என்றும், அதுதான் என்னது? என்றென்றும். இந்த ரூ பிளஸ் ஏ வருது இல்லையா, இந்த ரூ பிளஸ் ஏ ரேவா என்ன ஆகும்? மாறும். அதுக்கு அடுத்தது வானம் வளர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? என்ன ஆன்சரு? வெரி குட். வானம் பிளஸ் அளந்தது. இப்ப இந்த மா அப்படின்னு இருக்கு இல்லையா, மா அப்படின்ற எழுத்து இந்த இடத்துல என்னவா இருக்கு? என்னவா பிரியுது? இம் பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லி பிரியுது. இம் பிளஸ் ஆ தான் என்னது? மா. அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்கிறாங்க. அறிந்தது பிளஸ் அனைத்தும். இப்ப இந்த தூவும் ஆவும் என்ன ஆகும்? சேரும் இல்லையா? அப்ப தூவும் ஆவும் சேரும் பொழுது என்னவா மாறுது? அறிந்த தனைத்தும். அறிந்த தனைத்தும். தூ பிளஸ் ஆ இந்த இடத்துல என்னவா மாறுது? தாவா மாறுது. சோ அறிந்த தனைத்தும். அதுக்கு அடுத்தது வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்கிறாங்க. வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த. இம் பிளஸ் ஆ என்னவா மாறுது? மாவா. சரியா? நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய புத்தகத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம படிக்கணும். தமிழ் மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க. மோனை சொற்கள்னா என்ன? பாடலுக்கு வாங்க எல்லாருமே. இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோனை சொற்கள் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும். அதாவது ஒரு பாடல் இயற்றும் பொழுது நயங்களோட புலவர்கள் வந்து பாடல் இயற்றுவாங்க. நயம்னா என்னது? எதுகை நயம், மோனை நயம், இயைபு நயம், அணி நயம், பொருள் நயம், இந்த மாதிரி நயங்கள் ஏராளமா இருக்கு. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மோனை நயத்தை எடுத்து எழுத சொல்றாங்க. மோனை நயம்னா என்ன? ஒரு பாடல் அடியில முதல் எழுத்து, ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையில முதல் எழுத்து மட்டும் ஒன்னா வந்ததுன்னா அதுதான் என்னது? மோனை. இப்ப இந்த பாடல்ல பாருங்க, வாழ்க நிரந்தரம், வாழ்க
தமிழ் மொழி. ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் என்ன பண்றேன், எல்லாமே எரேஸ் பண்ணிடுறேன். சரியா? அப்பதான் நமக்கு இதுல மோனை பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, வா ஒன்னா இருக்கா, பாடலுடைய அடிகள்ல முதல் எழுத்து. அதுக்கு அடுத்தது எங்க ஒன்னா வருது பாரு, ஏ ஏ ஒன்னா இருக்கா. இந்த வரிகள்ல முதல் வார்த்தையில முதல் எழுத்து ஒன்னா வருதா அப்படின்னு பார்க்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது வேற எங்க வருது, அதோட இங்கதான். இப்ப நான் இதை எப்படி எனக்கு கேட்பாங்க, நான் எப்படி அதை எடுத்து எழுதுது அப்படின்னு கேட்டா எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ரெண்டு பாடலடிகள் மட்டும் கொடுத்துருவாங்க. 2 பாடலடிகள் இல்லைன்னா 4 அடிகள் கொடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய மோனை எழுத்தை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், முதல் எழுத்து தானே மோனை, அதனால வாழ்க, அடுத்தது வாழிய. இப்ப நான் என்ன பண்றேன், வா வா, இதுதான் என்னது மோனை அப்படின்னு நான் எடுத்து எழுதி அண்டர்லைன். புரியுதா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வேற எங்க இருக்கு, எங்கள் இருக்கா. அதுக்கு அடுத்தது என்றென்றோ இருக்கா. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஏ ஏ அப்படின்ற எழுத்த அண்டர்லைன் பண்ணி அடி போட்டு நான் காட்டுறேன். இதுதான் என்னது மோனை எழுத்து எழுதுறது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாடத்துல, அடுத்துதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது குறுவினா கொடுத்துருக்காங்க. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை பாடல்கள். அதுக்கான பொருள் என்னன்னு படிச்சோம், 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவ செய்து தமிழ் மொழி என்ன பண்ணுது, வாழ்வு. கரெக்டா? தமிழ் மொழி வாழ்கிறது. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறதுன்னு படிச்சோம், தமிழ் மொழி எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளர்கிறது. ரொம்ப எளிதான கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க, எளிதான விடைகள். நம்ம பாடத்தை முழுவதுமா கவனிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு படிச்சு எழுதுறது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிது. நெக்ஸ்ட் சிறுவினா கொடுத்துருக்காங்க, சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இதுல ஸோ நம்மளுடைய பாடத்துல இருப்பது போல நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் இருக்கு நமக்கு. அந்த கொஸ்டின் பேங்க்ல இதற்கான விடைகள் எல்லாமே இருக்கு. ஸோ அப்பப்போ நடக்கக்கூடிய பாடங்களை நீங்க கவனிச்சு அன்னைக்கு நீங்க படிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு தமிழ் பாடம் எளிதாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பாடங்களை கவனத்தோட படிங்க. வீட்டில் ஒரு 10 நிமிஷம் தினமும் என்ன பண்ணுங்க, ரீடிங், அதாவது வாசிப்பு பயிற்சி டெய்லி நீங்க கொடுத்தீங்கன்னா தமிழ் பாடம் படிக்கிறது நமக்கு ரொம்பவும் எளிதாக இருக்கும். சரியா? நன்றி மாணவர்களே.